இருக்கும் தலைவர் பாஸ்டர் பால் விக்டர் அவர்களுக்கும், விருந்தினராய் அமர்ந்திருக்கும் கேப்ஸ்டோன் திருச்சபை மக்களுக்கும், தேவ ஊழியர்களாய் இங்கு கூடியிருக்கும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர், விசுவாச பிள்ளைகள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நரகத்தில் இருக்கிற யூதாசு பேதுருக்கு எழுதுகிற கடிதம் வாசிக்கிறேன், கேளுங்கள். எனக்கும் மிகவும் அன்பான சகோதரன் பேதுரு, அறிவது நீயும் உன்னோடுள்ள மற்ற சகோதரர்களும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இடைவிடாமல் அல்லேலூயா பாடிக்கொண்டு இருப்பீர்கள் என நினைக்கிறேன். நானும் எனது தலைவன் லூசிபரின் கூட்டமும் இங்கு துக்கப்பட்டும் வேதனையோடும் அலைந்து திரிந்துமாக நகரத்தில் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். சகோதரனே, நான் இந்த நரகத்தில் வந்த பிற்பாடுதான் சிந்தித்தேன், ஐயோ குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து இரத்தம் சிந்த வைத்தேனே என்று. நான் இந்த நரகத்தில் வந்தபோது லூசிபரும் அவன் சங்கத்தாரும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். ஏனென்றால் நரகத்தில் தற்போது ஒரு பெரிய பேங்க் திறந்தார்கள். அதில் உண்மையான ஒரு மேனேஜர் இல்லாதிருந்தது. நான் நரகத்தில் வந்தவுடன் என்னை இந்த உத்தியோகத்துக்காக தெரிந்து கொண்டார்கள். இயேசுவோடு நடக்கும்போது பணப்பையை என் கையில் தான் இருந்தது. இப்போது இந்த உத்தியோகம் நரகத்தில் கிடைத்தது. சகோதரனே, நான் அங்கிருந்து வந்த பிறகு எனக்கு பதில் தெரிந்தெடுத்ததாக வேறொரு ஆளை தெரிந்தெடுத்ததாக கேள்விப்பட்டேன். ஒரு முக்கிய விஷயம், பேதுரு சகோதரனே, இயேசுவை மறுதலித்த போது நரகத்தில் ஒரே சந்தோஷமாக காணப்பட்டது. இனியும் ஒரு ஆள் நமது சங்கத்தில் சேரப்போகிறார் என்று. ஆனால் இந்த சந்தோஷம் அதிக நேரம் நீடிக்கவில்லை. நீங்கள் மனம் கசந்து அழுது இயேசுவிடம் திரும்பிய போது இங்கு இருந்த சந்தோஷம் மாறி திடீர் என ஒரு பெரிய துக்க வீடு போல காட்சி அளித்தது. சகோதரா, எனது மனைவி அடிக்கடி சொல்லுவாள், அந்த இயேசு ஒரு குற்றமும் இல்லாதவர், அவரை நீங்கள் காட்டி கொடுக்க கூடாது என்று. ஆனால் அவளுடைய வார்த்தைகளை கேளாமல் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுத்து விட்டேன். இல்லாவிட்டால் உங்களோடு கூட நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். அன்புள்ள பேதுரு சகோதரா, இங்குள்ள ஒரு ரகசியமான காரியத்தை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இந்த நரகத்தில் இருந்து யாருக்கும் கடிதம் எழுத முடியாது. லூசிபர் அறிந்தால் பயங்கரமாக தண்டிப்பார். ஆனால் நான் ரகசியமாக யாரையும் அறியாமல் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். அந்த ரகசியம், இங்கு லூசிபரும் அவன் கூட்டத்தாரும் கூடுகிற கூட்டத்தில் எப்போதும் எனது தலைவன் அடிக்கடி சொல்லுவான், நரகத்தில் நம்மோடு சேர்க்க இனியும் அநேக ஆட்கள் தேவை. ஆகையால் இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கூட எப்படியாயினும் எந்த விதத்திலேயாகினும் இழுத்து பாவத்திற்குள்ளாக்கி நமது பட்சம் சேர்த்து இந்த நரகத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்காக இரவும் பகலாக பிரயாசப்பட வேண்டும் என்று கூறுவார். ஆதலால் பேதுரு சகோதரா, தயவு செய்து உங்கள் சபைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த நரகத்தில் யாரும் வர வேண்டாம். இங்கு பயங்கரமான வேதனை உண்டாயிருக்கும். ஆதலால் எல்லா சபை விசுவாசிகளுக்கும் உணர்வுள்ளவர்களாக இருந்து பேதுரு சகோதரர் உபதேசத்தில் உறுதியாக இருக்க சொல்லுங்கள். உபதேசத்தில் நிற்காத பல விசுவாசிகள் இங்கு இருந்து வேதனை துக்கம் அடைகிறார்கள். ஒரு சில ஊழியர்களும் கூட இங்கு உண்டு. மறவாமல் சகோதரன் சபைகளுக்கு எழுதும்படி பணிவுடன் கேட்கிறேன். இனியும் ஒரு விஷயம் கூட இங்கு எனக்கு இருக்கிறது. சாப்பாடு குறைவு இல்லை, ஆனால் சாப்பிட முடியாது. காரணம், அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிறபடியால் அதன் சூட்டின் அகோரத்தினால் சாப்பிட முடியாது. அதுபோல் இரவில் தூங்க மெத்தை உண்டு, ஆனால் போய் படுத்தால் மறுநாள் காலை வரை சரீரத்தில் ஊர்ந்து ஏறுகிற நீளமான புழுக்கள், பாம்புகள், நண்டுகள் போன்றவைகளை உதறி போட்டு கொண்டு இருக்கும் போது நேரம் விடுத்து விடுகிறது. அப்படியே உறங்கவும் இல்லை. ஆக சாப்பிடவும் இல்லை, உறக்கமும் இல்லாமல் வேதனைப்படுகிறேன். பேதுரு சகோதரா, இனியும் எழுத ஏராளம் உண்டு. ஆனால் யாராவது கண்டால் அதனால் ஏற்படும் விளைவுகளும் கொடுமைகளும் ஏராளம். இத்துடன் இந்த கடிதத்தை முடிக்கிறேன். எனது விலாசம்: காட்டி கொடுத்த யூதாஸ், காரியர்கள் வீடு, அதம பாதாளம், நரகம் போஸ்ட், பின்கோடு 66666.
நாம் இந்த நற்செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இந்த உலகத்துல இருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்தி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக அந்த நற்செய்தியை பயன்படுத்தி வேதம் வாசித்து ஜெபித்து தேவனோடு உறவாடி காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனமாக பயன்படுத்துவோம். நாம் மனம் திரும்ப வேண்டும். வருகிற புதிய ஆண்டுல நாம் புதிய எண்ணத்தோடு புதிய சிந்தனைகளோடு புதிய ஆவிக்குரிய எல்லைகளில பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நாம் நம்முடைய திருச்சபை, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள் அனுதினமும் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, குடும்பமாக குடும்ப ஜெபம் ஏறெடுக்கப்படணும். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கு? அல்லேலூயா. தயவு செய்து யூதாஸ் காரியத்தை மீண்டும் பேதுரு சகோதரராக சொன்னது போல நம்முடைய கேப்ஸ்டோன் திருச்சபைக்கு இன்னைக்கு சொல்லுகிற கடிதம் என்னன்னா, தயவு செய்து தனி ஜெபம், வேத வாசிப்பு, குடும்ப ஜெபம் கண்டிப்பா இந்த வருகிற கிறிஸ்துமஸ் நல்ல நாள்லயே ஆரம்பிச்சிருங்க. வருகிற புதிய ஆண்டுல ஒரு நாள் கூட தவறாம நான் குடும்ப ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் அப்படியே கண்களை மூடிக்கொள்வோமா? ஏசப்பா, எனக்கு அதை உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வருகை வெகு சீக்கிரம். இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை நான் கேட்கிறேன், பார்க்கிறேன் செய்திகளில. அப்பா, என்னை ஆயத்தப்படுத்த இந்த ஒரு நாள் எனக்கு நற்செய்தி. நீங்க பிறந்ததை நான் கொண்டாடுவதற்காக அல்ல, மனம் திரும்பி உம்மோடு கூட நீர் வரும்போது உம்மோடு கூட ஏறெடுக்கப்பட்டு 1000 வருடம் அரசாளக்கூடிய அந்த கிருபையையும் அந்த பாக்கியத்தையும் எனக்கு தாங்கன்னு கேட்கலாமா? இந்த உலகத்துல நீங்க வந்தது எனக்கு ஒரு நல்ல செய்தி. அந்த நற்செய்தியை நான் மறந்து விட்டு உலகமோட போக்குல நான் போகாதபடிக்கு அனுதினமும் நான் ஜெபிப்பேன் அப்பா. அனுதினமும் நான் வேதம் வாசிப்பேன் ஆண்டவரே. குடும்பமாக நாங்கள் குடும்ப ஜெபம் தவறாது எடுப்போம் என்று குடும்பத்தை கட்ட புதிய வருடத்துல இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே, உமக்கு நன்றி. உண்மையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் அநேக காரியங்கள்ல நாங்கள் செயல்படாது இருந்திருக்கிறோம். இனிமே வருகின்ற நாட்களில மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் எவ்வாறு நேசிக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களை அல்ல, எங்களுடையதே அல்ல அப்பா, எங்களையே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். வருகிற கிறிஸ்துமஸ் மற்றும் புதிய ஆண்டு எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில, எங்க திருச்சபையிலையும் ஒரு மனம் திரும்புதலின் ஆண்டாய் மாறட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.